மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தற்போது 120 அதிகரித்துள்ளது என்பது தற்போதைய செய்தியாக நாம் பார்த்து வருகின்றோம். இன்னும் காணாமல் போனவர்கள், மீட்கப்படாதவர்கள் ஏராளமானோர், நூற்றுக்கணக்கானோர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய செய்தியாளர் சிவசபாபதி கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். சிவசபாபதி, விரிவான தகவல்கள் சொல்லுங்கள். வயநாட்டுல ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா முண்டக்கை, மேப்பாடி, சூழல்மலை அப்படிங்கிற இடத்துல இந்த பெரிய அளவுல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சூழல்மலை மிக அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த சூழல்மலையில 3 வார்டுகள் முற்றிலுமாக தகர்ந்து மண்ணுக்குள்ள புதைந்து கிடக்கு. கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 120 பேரோட உடல் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 250 பேர் காணாம போயிட்டாங்க. அவங்கள தேடும் பணி விரைவாக நடந்துகிட்டு இருக்கு. இரவு நேரம் ஆக தொடங்கியதாலும் அதிக பனிப்பொழிவு, மேகமூட்டம் இருக்கிறதுனாலையும், அதாவது இந்த தேடுதல் பணி அப்படிங்கிறது தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். போதுமான அளவு மின்சாரத்தை ஏற்பாடு செஞ்சு இவங்க தேடுதல் பணியை மேற்கொண்டாலும் இரவு நேரம் அப்படிங்கிறப்போ இந்த தேடுதல் பணியில சிக்கல் ஏற்படும். இனியும் பாத்தீங்கன்னா ஓரிரு தினங்கள் ஆகும். மிச்சம் இறந்தவங்க இல்ல காணாம போனவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி ஓரிரு தினங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ரைட், விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. கேரளா நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 120 தற்போது உயர்ந்திருக்கிறது. மேலும் இது அதிகரிக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.